வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு துணை நிற்கும். மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஈரான் மீது 9வது நாளாக தொடரும் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது பயங்கர தாக்குதல். மகளிர் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வைகோ வாழ்த்து. குடியரசுத் தலைவர் அரசியல் செய்வது துரதிர்ஷ்டவசமானது. பாஜகவின் ஆலோசனை பெயரில் செயல்படுவதாக மம்தா பானர்ஜி வேதனை. உலக மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகெங்கும் இன்று சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதன்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பெண் சக்தி தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் துணிச்சலுடன் திறம்பட ஜொலிப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உங்களது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உடனிருக்க திராவிட மாடல் அரசு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பெண்களுக்கான திட்டங்களை சலுகைகளாக அல்லாமல் உரிமைகளாக்கி வெல்லும் தமிழ் பெண்கள் என வீறு நடை போட செய்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், இது பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரமாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக எப்போதும் அவர்களுடன் துணையாக இருப்பேன் எனவும் பதிவிட்டுள்ளார். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்க, இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. கடந்த 8 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளது. அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் 8 வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை அழித்தது. இதன் காரணமாக ஈரான் உலகின் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் செல்வதால் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. இதன் காரணமாக உலகின் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தாக்குதல்கள் தொடரும் அசாதாரண சூழலில் அங்கு நடைபெறும் போரில் பலியானோர் எண்ணிக்கை 1300 கடந்துள்ளது. மேலும் 1 லட்சம் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்க, இஸ்ரேலிய படைகள் பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது. மகளிர் தினத்தையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா, கலைஞர், மு.க. ஸ்டாலின் ஆகியோர் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாட்டில் மகளிர் விடுதலைக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமை, அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு உரிமை, கல்வி கற்க உதவி, உள்ளாட்சி நிர்வாகங்களில் பங்கு என பல்வேறு முற்போக்கு திட்டங்களை திராவிட இயக்க அரசுகள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஆகியவைகளில் மகளிருக்கு 33% பிரதிநிதித்துவம் அளிப்பது இன்னும் எட்டா கனியாகவே உள்ளதாகவும், அது சட்டமாக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்தகைய உணர்வுகளோடு பெண் இனத்தின் மாண்பு காக்க, சகோதரிகளுக்கு சம நீதியும் சம உரிமையும் கிடைக்க உறுதி கொள்வோம் என வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஜக உத்தரவுப்படி மேற்கு வங்கத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசியல் பேசுவது துரதிர்ஷ்டவசமானது என மம்தா பானர்ஜி வேதனை தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்திற்கு பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். அவரை வரவேற்க மம்தா பானர்ஜியோ அல்லது அவர் சார்பில் எந்த ஒரு அமைச்சரோ செல்லவில்லை. இதுகுறித்து வருத்தம் தெரிவித்த திரௌபதி முர்மு, மேற்கு வங்கத்தில் பழங்குடியின மக்களின் வளர்ச்சி குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மம்தா பானர்ஜி, பழங்குடியினருக்கு எந்த நலத்திட்டமும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டுவதன் மூலம் பாஜகவின் ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் அரசியல் செய்வதாக வருத்தம் தெரிவித்தார். பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மதுரை, வேலூரை தொடர்ந்து பிரதமர் மோடி மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பிரதமர் மோடி ஒரே மாதத்தில் 3 முறை தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பிரதமரின் பயணங்களை ஒருங்கிணைக்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் மாநில அளவிலான சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இதில் சுமார் 7 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நாளை திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடைபெற உள்ளது. திமுக திருச்சி சிறுகனூரில் வரும் 9ஆம் தேதி 12வது மாநில மாநாடு நடத்த உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதும் இருந்து 10 லட்சம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் கே.என். நேரு இது தொடர்பாக பேசினார். அப்போது கடந்த தேர்தலின் போது இதே இடத்தில் மகளிர் உரிமை தொகை போன்ற 7 வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதேபோல் இந்த மாநாட்டிலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என கூறினார். சென்னையில் முரசொலி மாறன் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்கா மற்றும் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொளத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சர்க்கரை வழங்கினார். மேலும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் கே.பி. சுந்தராம்பாள் சிலையை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் டெல்டா பகுதி விவசாயிகளை பாதிக்கும் வகையில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட அறிக்கை தயாரிக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுதோறும் மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தகம் நாளாக கொண்டாட பிரதமர் மோடி உத்தரவிட்டதை அடுத்து தமிழகத்தில் மக்கள் மருந்தகம் நாள் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் தனியார் ஹோட்டலில் மக்கள் மருந்தகம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பதாகவும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான அடுத்த நாள் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாகவும் இதை பார்க்கும்போது மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து இருப்பதாக தெரிகிறது எனவும் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. காட்பாடி அடுத்த கரசமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ரகுபதி நகரில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, வருண பகவான் பூஜை, வாஸ்துசாந்தி பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு எம்ஜிஆர் கோவில் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து இறைவன் எம்ஜிஆர் சிலைக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஆலய நிறுவனர் முரளி, சைதை துரைசாமி, சேகர் ரெட்டி மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். சென்னையில் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை அடுத்த படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை ஏற்பாட்டில் படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடத்தியது. படூர் புறவழி சாலையில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட சிறுமிகள், இளம் பெண்கள், இல்லத்தரசிகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பிங்க் நிற ஆடை இணைந்து OMR சாலையில் வாக்கத்தான் சென்று பொதுமக்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இறுதியில் வாக்கத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பிங்க் நிற பலூனை வானில் பறக்கவிட்டு மகளிர் தினத்தை கொண்டாடினர். அப்போது பலூன் போல் பெண்கள் சுதந்திரமாக பூமியில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்காக வேலை செய்யவில்லை எனவும்
அவரது 2 நண்பர்களுக்காக மட்டுமே வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உலக மகளிர் தின விழா மற்றும் மாற்று கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் மகளிர் இணையும் விழா நடைபெற்றது. இதனையொட்டி அரியலூர் சத்திரம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மாரியம்மாள் தலைமையில் மகளிர் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை துணைத் தலைவர் மணிரத்னம் தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது திருச்சி சாலை மாதா கோவில் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது. இதனையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாரியம்மாள் முன்னிலையில் பல்வேறு இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளிலிருந்து விலகிய 1000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம், நாட்டு மக்களுக்காக பிரதமர் மோடி வேலை செய்யவில்லை, மாறாக அவரது நண்பர்களுக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் அமெரிக்க அதிபர் நமது நாட்டின் நிழல் பிரதமராக செயல்பட்டு வருகிறார் என கூறிய அவர், இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடும் என தெரிவித்தார். கோவையில் சர்வதேச ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகளின் கண்காட்சி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை கொடிசியா தொழில் கண்காட்சி வளாகத்தில் தென்னிந்திய மில்கள் சங்கமான சைமா சார்பில் சர்வதேச ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் கண்காட்சி டெக்ஸ்பர் 2026 துவங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியானது மார்ச் 6ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை ராம்கோ குழுமத்தின் தலைவர் PR வெங்கட் ராமராஜா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பின் தலைவர் அஸ்வின் சந்திரன் தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கினார். மத்திய MSME அமைச்சகத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபுஜி மற்றும் ஷலின் தோஷ்னிவால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து இக்கண்காட்சி குறித்து பேசிய சைமா துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், டெக்ஸ்பர் 2026 கண்காட்சியில் 240 நிறுவனங்கள் பங்கேற்று உள்ளன எனவும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் சில யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் நிறுவனங்களும், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், இத்தாலி, ஜப்பான் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் நிறுவனங்கள் பங்கேற்று உள்ளன எனவும் தெரிவித்தார். மொத்தம் 258 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சுமார் 1 லட்சம் பேர் பார்வையிடுவார்கள் எனவும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வளச்சேரிப்பட்டியில் கட்டப்பட உள்ள புதிய உணவு கூடத்திற்கான கட்டுமான பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். ஆலங்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வேங்கடகுளம் ஊராட்சிக்குட்பட்ட வளச்சேரிப்பட்டி பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவு கூடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்கமணி, முன்னாள் வேங்கடகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் மகிமைராஜ் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் திருவிழாவில் பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் போலீசார் குவிக்கப்பட்டு பேனர்கள் அகற்றப்பட்டது. ராசிபுரம் அடுத்த கட்டநாச்சம்பட்டி அன்னை சத்யா நகரில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்ட நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அப்பகுதி முழுவதும் பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். இந்நிலையில் மற்றொரு தரப்பினர் வைத்திருந்த பிளக்ஸ் பேனரை மறைக்கும் விதமாக பேனர்கள் வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த ராசிபுரம் காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேசி சமாதானம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மோதலை தடுக்க பிரச்சினைக்குரிய இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு அங்கிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் 1ஆம் ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் 8 நாட்டார்களால் நடத்தப்படும் 1ஆம் ஆண்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இப்பந்தயத்தை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியானது பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளாகவும், நடுக்குதிரை, சின்ன குதிரை என 2 பிரிவுகளாகவும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி காளைகளும் குதிரைகளும் துள்ளி குதித்து ஓடின.
இதனை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி சென்ற சாரதிகளுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பூரில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சின்னஞ்சிறு குழந்தைகளின் யோகா, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் கிரகாம்பிள் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. அழிந்து வரும் சிலம்பம், யோகா ஆகிய கலைகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் செஞ்சுரிஸ் சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் மகளிர் தினத்தை பறைசாற்றும் வகையில் திருப்பூரில் 104 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சிலம்பம், யோகா, கராத்தே மற்றும் ஸ்கேட்டிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் செஞ்சுரிஸ் சிலம்பாட்ட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 4 வயது முதல் 24 வயது வரையிலான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு 60 நிமிடங்கள் 60 நொடிகள் சிலம்பத்தை சுற்றி சாதனை படைத்தனர். இந்த சாதனை நிகழ்ச்சியை கிரகாம்பிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற நிறுவனம் பதிவு செய்தது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிரகாம்பிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் சான்றிதழ்கள், கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜபாளையத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மகளிர் தின லோகோ வடிவில் அணிவகுத்து நின்று சாதனை படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முதுகுடியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், எம்எல்ஏ தங்கபாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள், மகளிர் காவலர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், மருத்துவர்கள், இல்லத்தரசிகள், பெற்றோர்கள், விளையாட்டு வீராங்கனைகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சிறு தொழிலதிபர்கள் என பல்வேறு தரப்பை சேர்ந்த 1000 பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவரும் உலக மகளிர் தின லோகோ வடிவில் சுமார் 10 நிமிடங்கள் அணிவகுத்து நின்று மகளிர் தின உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இந்த சாதனையை ஏற்றுக்கொண்ட உலக சாதனை நிறுவனம் சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானில் அரசு தற்போது எரிபொருள் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் வரை உயர்த்தி அறிவித்துள்ளது. இந்த அதிரடி மாற்றத்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 321.17 ரூபாயாகவும், டீசல் விலை 335.86 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதே இந்த விலை மாற்றத்திற்கு காரணம் என அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பாக மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்கள் எரிபொருள் விநியோக சங்கிலியை பாதித்து உள்ளதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்கள் முன்னேற்றத்திற்கு திமுக அரசு துணை நிற்கும். மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஈரான் மீது 9வது நாளாக தொடரும் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல். ஈரானின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது பயங்கர தாக்குதல். மகளிர் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வைகோ வாழ்த்து. குடியரசுத் தலைவர் அரசியல் செய்வது துரதிர்ஷ்டவசமானது. பாஜகவின் ஆலோசனை பெயரில் செயல்படுவதாக மம்தா பானர்ஜி வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.